மும்பையைச் சேர்ந்தவர் தேப் சந்திமா அருண் சிங்கரா. 26 வயதான இவர் ஹிந்தி தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்து வருகிறார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களிலும் தேப் சந்திமா ஆக்டிவாக இயங்கி வருகிறார். ஏராளமானோர் இவரை பின்தொடர்ந்து வருகின்றனர். 5 நாட்களுக்கு முன்பு தேப் சந்திமாவுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் கஸ்டமர் கேரில் இருந்து பேசுவதாக ஒரு அழைப்பு வந்துள்ளது. எதிர்முனையில் பேசிய நபர் தேப் சந்திமாவின் செல்போன் நம்பர் சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் அவருடைய நம்பர் பிளாக் செய்யப்படும் எனவும் கூறியிருக்கிறார். இந்த அதிர்ச்சியிலிருந்து தேப் சந்திமா மீள்வதற்குள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் மும்பை போலீஸ் அதிகாரி என கூறி ஒருவர் தோன்றியிருக்கிறார். தீவிரவாதிகள் சட்டவிரோத செயல்களுக்கு தேப் சந்திமாவின் ஆதார் கார்டு, செல்போன் நம்பர், பான் கார்டு, வங்கி கணக்கு போன்றவற்றை பயன்படுத்தி இருப்பதாக கூறி அதிர வைத்திருக்கிறார். அதோடு உச்சநீதிமன்றம் கைது செய்வதற்கான ஆணையையும், பாஸ்போர்ட், வங்கி கணக்கு போன்றவற்றை முடக்குவதற்கான உத்தரவையும் போட்டிருப்பதாகவும் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். தாங்கள் சொல்வதுபடி செய்தால் இந்த வழக்கிலிருந்து எளிதில் விடுபட்டு விடலாம் என்று கூறிய போலி அதிகாரி தனது ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார். முதலில் யாரிடமும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என கராராக கூறிய அதிகாரி சுக்லால் தங்கட் என்பவரின் வங்கி கணக்கை அனுப்பி அதில் 6,50,000 ரூபாய் பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய சொல்லி உள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்தால் கைது செய்து விடுவதாகவும் வங்கி கணக்கையும் பாஸ்போர்ட்டையும் முடக்குவதாகவும் மிரட்டியிருக்கிறார். பயத்தில் இருந்த நடிகை அவர் கூறியதைப் போலவே பணத்தை அனுப்பியிருக்கிறார். 7 மணி நேரமாக நீண்டிருக்கிறது இந்த டிஜிட்டல் அரெஸ்ட். பணம் டிரான்ஸ்பர் ஆனதும் போலீஸ் உடையில் வாட்ஸ்அப்பில் தோன்றிய அந்த நபர் அழைப்பை துண்டித்திருக்கிறார். அதன் பிறகுதான் நடிகை தனக்கு நடந்ததை பற்றி நண்பர்களிடம் கூறியுள்ளார். நடந்திருப்பது ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி என்பதை அறிந்த அவர்கள் நடிகையை மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சொல்லி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக நடிகை புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரின் பணத்தை மீட்டு சைபர் கிரிமினல்களை கைது செய்யும் வேலையில் இறங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.